பஞ்சகவியம், ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், மீன் அமிர்தம், எலுமிச்சை முட்டை கரைசல், இதை விட்டாலே போதும். வெள்ளையை வந்து நேச்சுரலாக கண்ட்ரோல் ஆனால் தான் உண்டு, அதை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ எங்கள் தோப்பில் சோத்துக்கத்தால் வச்சு நட போட்டுட்டேன். எங்கள் தோப்பில் ஒரு வெள்ளையும் கூட இல்லை. ஏன்னா அது வந்து சாப்பிட்டு ஃபைபரை வந்து உருக்கி சாப்பிட்ற ஒரு இனம் கை. சோத்துக்கத்தாழை போய் முட்டை வச்சதுன்னா அது டெவலப் ஆகி அந்த லார்வாஸ் வெளியே வரும்போது 1.5 டேஸ்லேயே ரிலீஸ் ஆகிருக்கும் முட்டை. அப்போ அதை சாப்பிட்டு செத்துருது. அந்த சோத்துக்கத்தாழை பார்த்தா அது நாமளும் தெரியும், எனக்கு தெரியாது. நான் இன்ஜினியரிங் இரும்பு அடிக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்கள் மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் மேடம் விசிட் வந்தாங்க பாட்டனி. அவங்க தான் சொன்னாங்க, இந்த சோத்துக்கத்தாழையில் லைனாக கருப்பாக இருக்குது, உள்ள குழி விழுது, சும்மா 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர். அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க, இதுதான் உங்கள் தோப்பில் வெள்ளை இல்லாத காரணம். சோத்துக்கத்தாழை அவ்வளோ பெஸ்ட்டு. 2வது, பாம்புகள் சுத்தமாக வராது. சோத்துக்கத்தாழை எந்த பாம்புக அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு படுத்தாது. பாய்சன் ஸ்னேக்ஸ் இருக்குது, இந்த காட்டுலேருந்து அந்த காட்டுக்கு போகிறது அங்கே இருக்குது. அங்கே வந்து தங்குற பாம்பு இருக்காது. அதனால் வந்து அது நேச்சுரல். நீங்கள் சோத்துக்கத்தாழை கொஞ்சம் நட்டு பாருங்க. நட்டு பார்த்தீங்கன்னா பாக்கி நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி மஞ்சள் கட்டு, ஆயில பூசு, அதெல்லாம் லேபர் ஓடிட்டு, அதெல்லாம் தினமும் பண்ணிக்க முடியாது. நீங்கள் மஞ்சள்லாம் பூச்சிகளை கட்டாயிடுச்சுனாலும் மஞ்சள் தான், அது நேராக அங்கே தான் வந்து விழுது. பக்கத்து தோப்பு இருக்கிறது பூரா உங்கள் தோப்பு போகுது.